நியூ இயர்க்கு எடுத்த ஒரு ரெசல்யூஷனை அட்லீஸ்ட் தமிழ் நியூ இயர்க்கு முன்னாடியாவது ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும், இல்லாட்டி மான பிரச்சனை அப்படின்றதுனால ஒரு மிகப்பெரிய குறிக்கோளோட தான் இன்னைக்கு நாளை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 3-4 வீக்ஸ் முன்னாடி என் புருஷன் ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு வந்தபோது அங்கேருந்து சிவிஎன் கலரியிலேருந்து வயிறு க்ளீன் பண்ணுற மருந்து ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தான். ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். காலையில் ஏந்திருந்த உடனே எம்டி ஸ்டொமக்கில் அந்த மருந்தை குடிச்சிடணும். த்ரூ அவுட் த டே தண்ணி மட்டும்தான் குடிக்கலாம். டின்னருக்கு கஞ்சி, அவ்வளோதாங்க. இந்த நாள் ரொம்ப ஸ்மூத்தாகவே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு மட்டும்தான் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன், தோசை செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். டின்னருக்கு கஞ்சி வச்சேன்னா கொஞ்சம் கார்லிக் பீக்கிள் மிக்ஸ் பண்ணி அவனுக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டேன். அவ்வளோதான், இன்னைக்கு நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திடமான மனசோட படுக்க போனேன் பாருங்க. இந்த ஸ்விக்கி ரொம்ப நேரமாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டே இருந்துச்சு. சரி, என்னதான் அப்படி நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன்னா, ஆர் யூ ஹங்க்ரி, டு யூ ஹேவ் எனி கிரேவிங்ஸ் அப்படின்னு அது கேட்டுட்டு இருந்துச்சு பாருங்க. கிரேவிங்ஸ் இருக்கோ அப்படின்ட்டு நான் ஓப்பன் பண்ண கையோட சும்மா இருந்திருக்கணும். ஐஸ்கிரீமுக்கு ஆஃபர் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பிடணும்னு தோணுனதுனால என் புருஷனையும் பிரெயின் வாஷ் பண்ணி ஆளுக்கு ஒன்று மட்டும் சாப்பிடலாம் ப்ளீஸ், ஏதானாலும் 3-4 டேஸ்க்கு அப்புறம் நம்ம எதுவுமே சாப்பிட போகிறது இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 ஐஸ்கிரீம் வாங்க வச்சேங்க. நான் சாப்பிட்டதோடு இல்லாமல் அவனுக்கும் சாப்பிட கொடுத்தேன். நான் டயட் இருப்பேன் அப்படின்னு என் புருஷன் நம்புறான். எனக்கு தெரியல, பார்க்கலாம்.